ஹாய் சிஎபிளட்ஸ், நான் உங்கள் கிறிஸ்டோபர் ஜெனி. நம்ம கேட்டகரி சேஞ்ச் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒவ்வொரு சண்டையும் இனிமேல் தவறாமல் விளாக் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். எங்கடா விளாக்கே காணோம் அப்படின்னா சிஎபிளட்ஸ் இங்கே தான் ஒரு பெரிய சம்பவமே இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம கிராமத்தில் இருந்தோம், அங்கங்கே சின்ன சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இப்போது சிட்டிக்கு மூவ் ஆகிட்டோம். நம்ம சிட்டிக்கு மூவ் ஆகி 10 நாள் ஆச்சு சிபர்ட்ஸ். இங்கே பார்த்தா தான் தெரியுது இங்கே இருக்கு நிற்க கூட காசு வேணும் அப்படின்றது. நம்ம எதுக்காக சிட்டிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் பெரிய பெரிய கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை சிபர்ட்ஸ். எங்களை மாதிரி பசங்களாம் எடுத்த உடனே மேலெலாம் வர முடியாதுங்க. செருப்பு இருக்குது தெரியுமா? செருப்பை 1 வருஷம் யூஸ் பண்ணால் தேஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தேஞ்சி தாங்க வரணும். அதனால தான் நம்ம யூடியூப்புக்குள்ளே வந்தோம். ஆனால் யூடியூப்புகளில் இந்த குவாலிட்டியிலே வீடியோ போட்டால் அவ்வளோவா ரீச் ஆக முடியாது சிபர்ட்ஸ். நம்ம குவாலிட்டியை அப்டேட் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ஐஃபோன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சிட்டிக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்தோம். இங்கே வந்ததுன்னா என்னென்னமோ நினைச்சேன் சிபர்ட்ஸ். ஒவ்வொரு சண்டையும் அங்கங்கே சுற்றி காட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொரு சண்டையும் நம்ம வீட்டில் கூட இருக்க முடியாது, ஒரே வேலையாக இருக்குது சிபர்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்படி சண்டே நம்ம வேலைக்கு போடுறதுனால வீடியோவே போட முடியலை. ஆனால் வீடியோ போடாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம என்னென்னமோ நினச்சோன்னு யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நம்ம முதல்ல வீடியோ போடணும். ஆனால் வீடியோ போடவே டைம் கிடைக்காதப்போ என்ன பண்ணுறது? நம்ம வெளியில் போய் தான் விளாக் எடுக்க முடியலை. நம்ம சிட்டியில் என்ன பண்ணுறோன்னா அது காட்டுவோம் அப்படின்னு தான் இந்த விளாக் எடுத்தேன். இப்போ நம்ம எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, பத்தி கும்பனி ஒன்றுக்கு வேலைக்கு போகிறோம். அங்கே போய் என்ன வேலை அப்படின்றத நீங்களே பாருங்கள். நம்ம ஒர்க் பார்க்குறோம். என்ன ஒர்க் அப்படின்னா, இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா இந்த மாதிரி துணியெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம மெழுகு ஊற்றணும் சியபர்ட்ஸ். இந்த மெழுகு எடுத்து தான் சியபர்ட்ஸ் இந்த துணிக்கு மேலே இப்படி இந்த மாதிரி பூசணும். இதை நான் பூசிட்டேன். மெழுகு அவ்வளோ சூடாக இருக்கும் சியபர்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள் ஹீட் ஆகி இருக்குது சியபர்ட்ஸ். மெழுகு எடுத்தாச்சு. இப்போ பூசி காட்டுங்க. சியபர்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த மெழுகு கொஞ்சமாக நாம் காலில் ஊற்றுனிச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, அவ்வளோவா சுடாது. பட் கொஞ்சம் கூட ஊற்றுனிச்சு அப்படின்னா சூடையும் தாங்கி பூசணுன்னா யாருக்காக? நம்ம ஐஃபோன் எடுத்து பெரிய அளவில் நல்ல குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும் சியபர்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பூசுகிற மிளகு நம்ம காலில் இந்த மாதிரி சின்ன லொட்டாக விழும்போது அவ்வளோவா வலிக்காது. ஆனால் ரொம்ப கூட பட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் வலிக்கும் தான் சியபர்ட்ஸ். இந்த சிட்டிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் சியபர்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளையும் கொஞ்சம் உயர்த்தி வைங்க சியபர்ட்ஸ். நம்மளுக்கும் பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்குது சியபர்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 2 மாதம் 3 மாத சம்பளத்தை சேர்த்து வச்சு ஒரு ஐஃபோன் எடுத்து பெரிய அளவில் நம்ம யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வெளியில் எங்கேயாச்சும் போய் ஒரு நல்ல அவ்வளோக்கா போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தைப்பொங்கல் விஷஸ். பாய்.